வணக்கண்டா வேற லெவல்லு. வெல்கம் பேக் டு சேனல்லு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து ஒண்டர்லா போகிறோம். ஸோ வித் மீ யாராக இருக்கானா மோகன். நல்ல மோகன் சொல்லலாமா, என்ன மோகன் சொல்லணும் மச்சி? பில்லா மோகன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திக்கு, நாங்கள் எல்லாம் செல்லமாக நீக்கின்னு கூப்பிடுவோம். அதுக்கப்புறம் அங்கே பாருங்க செல்வா, ஃப்ரேம் உள்ளவா செல்வா. ஹலோ செல்வா, எங்க இருக்க? தைப்பூசத்துக்கு உன் கதையை சொல்லு. தைப்பூசம் போற நீ இவன் கிட்ட 31ஆம் தேதி பிளான போட்டான். இவன் என்ன பண்ணா, நான் வந்து தைப்பூசம் இருக்குது வர முடியாது அப்படின்னு சொல்லி பிளானே மாத்தி விட்டான். திருவிழா இல்ல மச்சான், இது எல்லா சாமியும் வந்து மொத்தமா நம்ம இப்ப 63 இது எப்படி இருக்கு அந்த மாதிரி வந்து ஒரு ஆத்துல சேயார் ஆத்துல எல்லா ஊர் சாமியும் வந்து இறங்கும். இதான் எங்க ஊர்ல ஃபர்ஸ்ட் டைம் பண்றாங்க. அப்போ உங்க ஊர்ல ஒரு விளாக் போடுவோமா? போடலாம் வா. நீ தான் எல்லாமே பாத்துக்கணும். இங்க இருந்து கூட்டின்னு போறது, அங்க தங்க வைக்கிறது. சேவா தங்க வைக்கிறதுலாம் மேட்டரே கிடையாது. உங்க அண்ணன் உங்க அண்ணன் தனியா கார்ல போட்டோம்டா. அவரு அப்ப முன்னாடியே போயிடலாம். நம்ம எல்லாம் வந்து நம்ம கார்ல போலாம். என்ன மச்சான், எல்லாமே நீ ஸ்பான்சர் பண்ணணும். ஆனா A to Z ஜாலியா இருக்கு மச்சான். வாடா ஊருக்கு, சத்தியமா நான் பாத்துக்கிறேன். ஆனா தான் 10:30 நம்ம உள்ள போயிடணும் மச்சான். பார்க்கிங் எல்லாம் போட்டு அங்க இருந்து நந்து போறதுல இது ஓகே தான், கரெக்ட்டா போய்டுவோம். 30 மினிட்ஸ் வந்து நார்மல் நம்ம மேப்லயே காமிக்குது. அப்ப நம்ம சீக்கிரமாவே போயிடலாம். அதோட மச்சான் 10:30 11 ஆயிடுமா அப்ப நம்ம போறதுக்கு? சோழிங்கநல்லூர் தாண்டறவருக்கு அந்த மாதிரி இருக்கு மச்சான். गाइस இப்போ நம்ம எங்க போறோம்னா ஒண்டர்லா போறோம். ஆமா, ஒரு 10 வாட்டி சொன்னேன். லைட்டா இது பண்ண மச்சி. ஆஹா, அதுல இல்ல, ஜாய்ஸ்டிக்லயே பண்ணேன். ஆக்சுவலா வந்து என்னன்னா, பிளான்ல வந்து நாங்க மொத்தமா 6 பேர் இருந்தோம். சொல்லு ஒண்டர்லா பிளான் என்னன்னு. நாங்க இந்த மாதிரி எப்ப நம்ம பிளான் போட்டோம்? நியூ இயர் நைட். அதுல இருந்து சரி நீயே சொல்லு. சரி நீ சொல்லு மச்சான். நம்ம நியூ இயருக்குன்னா மச்சான் பிளான் போட்டோம். யார் முதல்ல இந்த பிளான் ஆரம்பிச்சா? அபி. என்னன்னு சொன்னா? ஏய் மச்சான் ரொம்ப தனியா இருக்குடா, ஒரு மாதிரி இருக்குடா, வாங்கடா என்ன வந்து பாருங்கடா. அப்போ உடனே நம்ம என்ன சொன்னோம், சரிடா இதான் பிளான் போடலாம் தானே சொன்னா. உண்மையாதான் அந்த மாதிரி வந்து இது பண்றான், ஃபீல் பண்றான் அப்படின்னு. கடைசியில பார்த்தா அவன் தான் முதல் ஆளா வரலன்னு பேக் வச்சிட்டான். அந்த மெசேஜ் எப்பவுமே வரவே மாட்டான் அவன். அதாவது எல்லா கேங்லயுமே அந்த மாதிரி ஒரு ஆள் இருப்பாங்க. பொண்ணுங்க மட்டும் பிளான் போட்டால் அந்த பிளானில் போய்ட்டு உக்காந்துருவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் நம்ம தலைவர் தீபக். ஆனால் கைஸ், இந்த மாதிரி உங்கள் கேங்லேயும் ஒருத்தன் இருப்பான். அவன் யாருன்னு சொல்லி அவன் பேரை வந்து கமெண்ட் பண்ணுங்க. பாய்ஸ் பிளானுக்கு வர மாட்டான், கேர்ள்ஸ் பிளான் வந்திருப்பான். இது நம்ம அட்டியில் பின்னாடி 2 கேர்ள்ஸ் இருந்தாங்கன்னா என்ன சொல்லுவான்? முதல்ல அவன் தான் அந்த கேர்ள்ஸுக்கே டிக்கெட்டு காசு போட்டிருப்பான். ஏய் கூப்பிட்றான், நான் போடுறேன்டா அப்படின்னுவான். அவன் வந்து கேர்ள்ஸ் பார்ட்டி பிகினி அதுல சுத்துறவன். ஏய் மச்சான் 2 ரூட் தான். இது பாரு, 2 ரூட் தான்டா. அதே மாதிரி ஈஸியா இருக்கு. ரெண்டும் ஒரே இது பேரலா தான் மச்சான். 2த்துலயே வச்சு பாறான் டைமிங் எது வருதுன்ட்டு. ஈஸியா இருக்கு, கொஞ்சம் அதிகம்டா. நான் தான் சொல்றேன்ல, போயிருக்கேன் ஃபேக்டரிலாம் அங்க இது பண்ணிருக்கேன். ஏன் நாங்க போனதே இல்லையா? அடிக்கடி அந்த ரூட் தான்டா எடுக்கிறோம் நம்ம. கரெக்ட் தான், நான் ஈஸியா இருக்கா போயிருக்கேன். 1 hour 1 நிமிஷம் வந்து ஈஸியா ரோடு. OMR 1 hour 3 நிமிஷம். ஓ, கிலோமீட்டர் எவ்வளவு வருதுன்னு பாரு, அத மட்டும் பார்த்து. காலியா தான் இருக்கு ரோடு. ஈஸியாவே 37 கிலோமீட்டர். OMR 36 கிலோமீட்டர். ஆனா நடுவுல ரெட் அடிக்குது. அப்ப இதே போயிடலாமா? ஈஸியாரே விட்டுடலாமா? ஈஸியாரே விட்டுடலாம். பாட்டு போட்டா காப்பிரைட் ஆகும்டா மச்சான். டீ கடையில இருந்து பிளாக் எடுத்துக்கலாம். என்ன பாட்டு? என்ன பாட்டு? சரக ஒருத்த அந்த இது AK ஒன்னு இது ஒன்னு போட்டிருக்காங்க, எப்படி சரக ஊத்தி அடிக்குதுன்னு சொல்லிட்டு. அவன் பேக்ரவுண்ட்ல ஒரு சாங் போட்டுதான் இது பண்றான். அது காப்பிரைட் தான் ஆகும். ஆஹா மச்சான், மைல்டா வைப்பான்டா அப்படியே. வாய்ஸ் வந்து அதிகமா இருக்கு சவுண்ட். மியூசிக் கம்மியா இருக்கும். ஆனா மச்சான் டிடெக்ட் ஆயிடுச்சுன்னா காப்பிரைட் தான் மச்சான். டிடெக்ட் ஆயிடுச்சுன்னா காப்பிரைட்ல ஆட் வந்து வரும். அந்த ஆடோட ரெவன்யூலாம் வந்து யாரு ஓனரோ அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிடும். நாங்க எங்கேயா போய் சாப்பிட்டுட்டு டைரக்டா அங்க போறதுதான் பிளானு. ஸோ உங்களை போயிட்டு அங்கே சந்திக்கிறேன். வாங்க, இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். நல்லா இருக்கும், ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒண்டர்லாவே வந்து நிறையா வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் சொன்னாங்க. எது எப்படி இருக்கும்னு வர தெரில. ஆனால் எல்லாமே வந்து அங்கே போய் பார்ப்போம். ஸோ உங்களுக்குமே வந்து நீங்கள் போக போகிறீங்கன்னா என்னென்ன உங்களுக்கான டீட்டெயில்ஸ் அப்படின்றத சொல்கிறோம். காய்ஸ் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். ஆமாம், நல்ல ஒரு ஸ்பாட்டை தேடி ஒரு நல்ல இடமா பார்த்து காரை
ஓரமா பார்க் பண்ணிட்டு சாப்பிட்டு திரும்ப அங்க இருந்து கிளம்புறோம். ஆமா. சரி ஓகே, நான் வந்து உங்களை சாப்பிடும்போது மீட் பண்றேன். நான் மாத்திக்கிறேன். செல்வா பேசுடா. வந்து அவன் ராப்பர்ரா, செல்வா இல்லடா. அவரோட காஸ்டியூம்ஸ்லாம் பாருங்க. செல்வா அப்படியே கேப் ஃப்ரண்ட்ல இது பண்ணு, மூவ் பண்ணு. எதுக்கு மச்சான்? பின்னாடி இருக்கிற கேப் ஃப்ரண்ட்ல மூவ் பண்ணுடா. ஸ்டைல் எப்படி இருக்கு பார்க்கலாம். பின்னாடி போட்டுருக்காங்கல. ஆனா செல்வா காஸ்டியூம் ஆனா பெஜாரா இருக்கு. ஆறு மாறுறா. செல்வாவோட கேப்ல இருந்து நீங்க பாருங்க. செல்வா கேப் ஃப்ரண்ட்ல லைட்டா 2 கட்டு. என்னதா 2 கட்டு. செல்வா இதுக்காக நேத்து ஒரு 4 மணி நேரம் உட்காந்து அந்த கேப்பை கட் பண்ணி இருந்தான். இல்ல இதை கட் பண்ணி தான் வாங்கலாம். நான் மச்சான் நான் கூட கேட்டேன், என்னடா மச்சான் கேப் இப்படி ஆயிடுச்சு கேட்டேன். நான் பேட்மேன் டிசைன் மாதிரி அது. திருப்புடா அப்படியே லைட்டா மச்சான். ஏய் திருப்பி காட்டுறா பாய்ஸ்க்கு, ஆடியன்ஸ்க்கு. ஏய் ஃப்ரண்ட்ல இப்படி திருப்பான்டா, அப்படியே இப்படி மூவ் பண்ணு, இப்படி ரொட்டேட் பண்ணு. அப்படிலாம் பண்ண முடியாதுடா. ஃபெவிக்விக் எதனா போட்டு ஒட்டி வச்சிரியா? ஏய் காமிடா, என்னடா இப்படி தான்டா மூவ் தான்டா பண்ண சொல்ற. அவங்க இப்படி காட்டுறான். என்ன பொம்பளை கூந்தல் மாதிரி காமிடா. இல்ல இதா சைடுல எவ்வளவு அடர்த்தியா இருக்கு பாருங்க. கரெக்டா மச்சான். அங்க எதனா கற்பனையில எதனா ஒண்ணு பண்ணிட போறடா. தின்னு உட்காந்து இருக்க மச்சான். தின்னு ஏஞ்சிக்கிறேன்னு வச்சுக்கேன், டக்குன்னு குதிக்கிற மாதிரி நினைச்சேன் குச்சிட போறா. இப்போ எங்க இருக்கனா பெட்ரோல் பங்க்ல இருக்கோம். வசந்த் காருக்கு காத்தடிச்சுட்டு இருக்கோம். வசந்த் என்னன்னா 33 வைக்க சொல்லியிருக்காரு எல்லா வீலையும். 3 வீல்ல காத்து இருக்கு, ஒரு வீல்ல மட்டும் காத்து இல்லைன்ற மாதிரி அவரு ஃபீல் பண்ணியிருக்காரு. கரெக்டா பாலவாக்கம் கிட்ட இருக்கும். ஃபுல்லா இந்த ஏரியா ஃபுல்லா மட்டன் ஸ்டாலா தான் இருக்குது, தவிர டீ ஸ்டால் இல்ல. गाइस இப்போ டீ ஷாப் போயிட்டு இருக்கோம். நாங்களும் டீ ஷாப் போயிட்டு தான் இருக்கோம். பாதி ஃபேஸ் தான்டா தெரியுது மச்சான். வந்து பரவாயில்ல. இப்போ சொல்லு. गाइस டீ ஷாப் போயிட்டு இருக்கோம். மச்சான் கொஞ்சம் பெரிய கேமரானா எது மச்சான் நல்லா இருக்கும்? எவ்வளவு பட்ஜெட்? ஒரு 50 ரூபா பட்ஜெட் மச்சான். 50 ரூபா. Canon R15 சொல்லி ஒரு கேமரா இருக்கு. ரீசெண்டா ஒரு நார்மலா ஒரு இது எடுத்து போட்டோ எடுக்கணும், வீடியோ சிம்பிள் வீடியோ தான், ஏதோ எடிட்லாம் நம்மளுது இல்ல. Canon R15 சொல்லி ஒரு மாடல் இருக்கு மச்சான், இப்போதான் லான்ச் ஆயிருக்கு. அது வேணா ட்ரை பண்ணி பாரு. அது ஒரு 75 ரூபா வரும். ஆனா அது கேமரா மாதிரியா இருக்கும் பாக்குறதுக்கு. கேமரா பாடி பெருசா இருக்கு. பாடியே கேமரா மாதிரி இருக்கும் மச்சான். நம்ம போட்டோ ஷூட் எடுப்போம்ல அந்த மாதிரி இருக்கும். செல்வா என்ன பண்ணணும் உனக்கு? சேவ் பண்ணணுமா? பேசுறது சரியா இருக்குது. உங்களுக்கு தேவையான இடம் இது. தொடச்சுக்கடா மச்சான். அட்டடா மாமா இது பயங்கரமா இருக்குடா உனக்கு. பிளாஸ்டா இருக்கான்டா மச்சான் இவன். நீ முச்சா சத்தியமா இது போடுடா மச்சான். இது ஃபால்ட் இது நீ போடு ஃபர்ஸ்ட். நீ எப்படி போய் பாரு. இதுவும் பயங்கரமா தான் இருக்கு. இது இவன் ஆர்டர் பண்ணா மச்சான். இதோடா மச்சான் பெச்சாரா இது. பத்தியா ஐயோ ஏய் எவ்வளவுடா செல்வா? 1000 ரூபாவா இதானா? ஏய் சால்ட் ஆப்ல இது பண்ணியா செல்வா? சால்ட் ஆப் தான் நினைக்கிறேன். மச்சான் எல்லாமே வச்சிருக்கான்டா, ஸ்டெட் செயின் எல்லாமே வச்சிருக்கான் மச்சான். தார்மாரா இருக்குடா இது. கிளாஸோட சைடுலயே பாறா. ஃப்ரேமே பயங்கரமா. ஏய் மச்சான் அந்த குவாலிட்டி 1000 ரூபாய்க்கு நல்லா தெரியுதுடா மச்சான். இது நேத்து தான் நல்லா வாங்கினேன். இந்த இது 60 ரூபாய். நல்லா இருக்கு மச்சான். எது இதுவா? மொத்த செட்டுமே எல்லாமே சேர்த்து 60 ரூபாயா? ஆமா. என்ன மச்சான் 10 ரூபாய்க்கு ஒண்ணு கொடுத்தான். ஆமா அந்த கடை இது ஒரு செட்டா தான் மச்சான் வரும். பரவாயில்ல 60 ரூபாய்க்கு ஒருத்து தான் மச்சான். நேத்து செல்வா தான் ஒரு கடைக்கு கூட்டின்னு போனான். எந்த இடம்? அங்க சத்யா பசார் உள்ள கடைசியில போய் லெஃப்ட் திரும்பினா நம்ம இது வந்ததுல ரங்கநாதன். ஜெயிச்சா அந்த ரோட்ல தான் இருக்குது. செம்மையா இருந்தது. கான்சோ ஃப்ரில்ஸ்னு சொல்லி ஒரு வெப்சைட்ல தான் மச்சான் ஆர்டர் பண்ணேன். நல்லா இருக்கு. எவ்வளவு சொல்லு? 99 ரூபாய். 99 ரூபாய்க்கு ஒர்த்து தானே தெரியல. அந்த டாலர் தானே எது மச்சான்? இதே தான், இதே மாடல் தானே நீ போட்டிருக்கிறது தானே? ஆமா ஆமா.
இதே டாலர் தான் வந்து பாக்ஸ் மாதிரி இருக்கும் ஸ்கொயர் மாதிரி. அது ஆனால் இதுவாகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக, அதுவே ஒன்ஜி வந்துருச்சு மச்சான். அந்த இது இருக்குல்ல நாப்பு இருக்குல்ல அந்த இடத்தாண்ட இதுவாகிடுச்சு. முட்டுக்காடு வந்திருக்கோம். அங்கே பாரு ஆக்சுவலாக செல்வாவை போயிட்டு தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வர சொன்னா என்ன வாங்கிட்டு வந்திருக்கான் பாருங்களா கட்டு மாப்பிள்ள. ஏய் பார்த்து கண்ணாடி முன்னாடி. இன்னைக்கு ஒரு புட்டி காய்ஸ் ஃபைனலி ஒண்டர்லா வந்துட்டோம். செம்ம பெருசு போல் இது. ஆக்சுவலாக இங்கேருந்து பார்த்தாலே நிறைய இது தெரியுது. உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். பரவாயில்ல மச்சான், 11 காலுக்கெலாம் வந்துட்டோம் உள்ள. ஆனால் உள்ள மிலிட்ரிலாம் இருக்குடா மச்சான். காய்ஸ் ஒண்டர்லாவில் என்ட்ரு ஆகிறோம். ஆனால் பரவாயில்ல, நம்மள மாதிரி நிறைய பேர் லேட்டாகவும் வந்திருக்கிறாங்க இங்கே. காய்ஸ் ஒண்டர்லா வந்துட்டோம் ஃபைனலாக. சரியான ஃபன் இருக்குது பாருங்க, சரியான ஃபன் இருக்கு செல்வா கிட்ட. என்ன மோகன் என்ன நினைக்கிற இந்த ட்ரிப்பு பற்றி நீ என்ன ஃபீல் பண்ணுற? கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. தீபக் ஃப்ரெண்டில் காட்டு. தீபக் வரலையா? அவனை பற்றி என்ன நினைக்கிற? கண்டிப்பாக யோசிப்பான், என்ன மிஸ் பண்ணிட்டோமே, பொங்கலுக்கு கொடுத்த காசை செலவு பண்ணிட்டு ஒண்டர்லா போக முடியாமல் இருக்கு. நீ என்ன மச்சான் நினைக்கிற? தீபக் என்ன நினைப்ப? நீடா செல்வா? கே மச்சான், அவன் ஒரு கே வரலன்னா கேவா? ஒண்டர்லா வராதோன்னு கேவா? அபிலாம் அப்பத்துலேருந்தே கே. தீபக் இப்போதான் கேவா மாறிட்டான். அபிகே. ஆக்சுவலாக வந்து கைஸ் அவ்வளோதான், ஒண்டர்லா வந்துட்டோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அதான் ஒண்டர்லா. ஒண்டர்லா ஒண்டர்லா எங்களுக்கு ஒண்டர்லா.